குட் ஈவினிங்க. நம்ம வழக்கமாக தினமலை குறுக்கெழுத்து போட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். டுடே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பார்க்க போகிறோம்னா சூடோக்கு. எல்லா பேப்பர்லேயும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தை பார்ப்போம். இதை சால்வ் பண்ண பழகிட்டிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் பாஸே கிடைக்காது. அந்தளவு ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. ஃபஸ்ட்டு சூடோக்கு அப்படின்னா இந்த கட்டத்துக்குள்ளே மிஸ்ஸிங் ஆன நம்பர்ஸ் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கிறது தான் சுடுக்கு. சுடுக்கு மீன்ஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் நம்பர் இன்சைட் ஆஃப் திஸ் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த சுடுக்குங்கிற வேர்டு ஜப்பானீஸ்லேருந்து வந்த கேம் தாங்க. ஸோ சுடுனா நம்பர்ஸ், டுக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் தனித்தனி இருக்க நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனோட கேம். ஸோ இந்த கேமை பார்த்திங்கன்னா 9x9 இருக்குங்க. 9 இருக்கும். இந்த டயக்னல் பார்த்திங்கன்னா 9 பாக்ஸு ஹரிசாண்டலாகவும் 9 பாக்ஸ் மேலேருந்து கீழவும் இருக்கும். சரிங்களா? இப்போ 9 பாக்ஸை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா நம்ம நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் எழுதுறது தான் கணக்கு. இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா 9x9 சுடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி 1 by 1 எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1லேருந்து 9 வரைக்கும் இந்த லைனில் எழுதலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு லைன் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிங்க அப்படின்னா இந்த லைனில் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9ன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் மிஸ் ஆன நம்பர் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆர்டர் படி இல்லை, எந்த ஆர்டர்லனாலும் வரலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இந்த ஹரிசாண்டலாக 1 to இந்த லைன் இப்படி இடம்புறத்துலேருந்து வலது போகும். ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் 1 to 9 வரைக்கும் வரணும். வி ஹேவ் டு ரைட் ஃப்ரம் 1 to 9. சரிங்க. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, மேலேருந்து கீழேயும் 1 to 9 வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குதுங்க, 3 இந்த கட்டத்துக்குள்ள வரலாம். எங்கே நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? 3 4க்கு 5 இல்லை, இந்த லைனில், இந்த லைனில் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் 1 to 9 இருக்கணும். இந்த லைனில் 1 to 9 வரைக்கும் வரணும். இந்த லைனில் 1 to 9 வரைக்கும் வரணும். இந்த லைன்லேயும் 1 2 3 4 5 6 7 8 9 வரணும். அதே மாதிரி வெர்டிக்கல் லைன்லேயும் ஒவ்வொரு லைன்லேயும் 1லேருந்து 9 வரைக்கும் வரணும். சரிங்க. இதுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு கட்டத்தையும் தனித்தனி கலராக போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு செல் அப்படின்னு சொல்லலாம். இது என்னது, ஒரு தனி செல். இந்த செல்லுக்குள்ளேயும் 1 to 9 வரணும். இந்த செல்லுக்குள்ளேயும் 1 to 9 வரணும். இங்கே பாருங்கள். அப்போது நீங்கள் இந்த செல்லு நீங்கள் எப்படி சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா இது நான் இன்றைக்கி இருக்கிறதுல ஈஸியான சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் முதல்ல சால்வ் பண்ணி பழகுதீங்கன்னா பென்சிலில் சால்வ் பண்ணி பழகுங்க. 2வது பேனா யூஸ் பண்ணலாம். ஏன்னா தப்பாக எழுதிட்டிங்கன்னா அடிச்சு எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே 1 2லேருந்து 9 வரைக்கும் வரணும். ஸோ இந்த 9 9 இருக்கிறத இங்கே பாருங்கள், 1 2 3 ஒவ்வொரு கட்டத்துலேயும் 1லேருந்து 9 இருக்கணும். 2 இந்த கட்டத்துலேயும் 1 to 9, இந்த கட்டத்துலேயும் 1 to 9. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் 1 to 9 இருக்கணும். இதுதான் ரூல்ஸு. ஒவ்வொரு கட்டத்துக்குலேயும் 1லேருந்து 9 இருக்கணும். ஒவ்வொரு லைன்லேயும் 1லேருந்து 9 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9ன்னு இருக்கணும். ஒவ்வொரு லைன்லேயும் 1லேருந்து 9 இருக்கணும். இதுதான் இதனுடைய பேசிக் சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. சரிங்களா? இதை நான் 1 by 1 நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த செல்லை எடுத்துக்கோங்க. இந்த கட்டத்துக்குள்ள, இந்த குட்டி கட்டத்துக்குள்ள 1லேருந்து 9 இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்களே நல்லா செக் பண்ணி பாருங்கள். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, அடுத்து ஏதோ இல்லை, 4 இல்லைங்க, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. இதில் என்ன நம்பர் இல்லை? 4. எனக்கு இந்த பதில் நல்லா சால்வ் பண்ண தெரியும் அப்படிங்கிறனால நான் இது என்ன பண்ணுறேன், 4ங்கிறத நான் ஸ்கெட்சிலே எழுதிக்கிறேன். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், பென்சிலில் எழுதி பழகுங்க. சரிங்க. சரி, இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் 1 to 9 கொண்டாந்துட்டீங்க. சரிங்க. ஈஸியான பதிலாக சொல்லி முடிச்சிட்டிங்க. எனக்கு அடுத்த லைன், ஈஸியான லைன் எந்த லைனுன்னு நல்லா செக் பண்ணுதேங்க. இந்த லைனை பாருங்கள். எந்த லைன்? இந்த லைனை பாருங்கள். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. இந்த லைனில் இல்லாத ஐட்டம் என்னெல்லாம் இருக்குது? 5 இல்லைங்க.
5 இல்லை, 6, 7, 8, 9, 5ம் 9ம் இல்லை. ஸோ அப்போனா 5, 9 இந்த பக்கம் தான் வரணும். 5, 9 இந்த பக்கம் வரணும். சரிங்க, இது நீங்கள் ஓரளவு ஹிண்ட் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோமே. எனக்கு அடுத்த லைனாக பாருங்க, அடுத்து ஈஸியான லைன் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். இந்த லைனில் 5 to 9, 5 இங்கே எழுத 5, 9ன்னு இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5, 9 நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணையில் இந்த லைனில் மேலேருந்து கீழே அதே நம்பர் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், 5 இங்கே இருந்ததுன்னா இந்த லைனில் ஆல்ரெடி 5 வந்துடுச்சுங்க. இந்த லைனில் ஆல்ரெடி இந்த கடைசி லைனில் ஆல்ரெடி 5 வந்தாச்சு. அப்போ இங்கே 5 எழுத முடியாது. அப்போ 5 எங்கே எழுதணும்? இங்கே தான் எழுதணும். 5 எங்கே எழுதுவீங்க? இங்கே தான் எழுதணும். 5 இங்கே எழுதுனீங்கன்னா 5 இங்கே எழுதுனீங்கன்னா அப்போ மிஸ் ஆன நம்பர் கடைசி நம்பர் என்ன எழுதிடுவீங்க? 9 கொண்டாந்து இங்கே கொண்டாந்து எழுதிடுவீங்க. சரிங்களா? ஸோ 9 இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த லைனை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 இந்த லைன் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. சரிங்க, இந்த லைனில் 2 ஆன்சர் தேவைப்படுது. இந்த லைனை விட்டுருவோம். இந்த லைனுக்கு வரும் 1 இருக்கு, 1 இருக்கு, 2, 3, 3 இல்லை. இந்த லைனுக்கு நம்மளுக்கு 3 தேவைப்படுது. இந்த முதல் லைனுக்கு 3 தேவைப்படுது. அதே நேரத்தில் இந்த குட்டி கட்டத்துக்கு ஆல்ரெடி 3 இருக்குதுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? 3 இங்கே எழுத முடியாது. 3 ஸோ 3 இங்கே எடுத்தால் எழுதிட்டீங்க. பென்சிலில் எழுதுனா எழுத்து தெரிய மாட்டேங்கி. ஸோ என்ன பண்ணுறோம்? 3 சரிங்களா? ஸோ 3 எடுத்து எழுதிட்டீங்க. 4, 5 இன்னொரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சிங்க. 6 காணோம். ஸோ 6 இந்த இடத்துல வரும். 6, 7, 8, 9 இந்த லைனும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்படி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கட்டத்துக்குள்ள 1லேருந்து 9 வரணும்னு சொன்னோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 எது இல்லை? 8 இல்லைங்க. ஸோ 8, 9 சரிங்களா? ஈஸியாக பதில் சால்வ் பண்ணிட்டீங்க. சரிங்க, இப்போ இந்த கட்டத்துக்குள்ள வாங்க. 1, 2, 3 இங்கே இருக்குது. 4 இல்லைங்க. 4 இல்லை, 5, 6. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள 4ம் 6ம் வரணும். நம்மளுக்கு ஹிண்ட் எதுங்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 4, 6 எந்த லைன்லையுமே நம்மளுக்கு இல்லை. அப்போ இந்த லைனை இந்த இதை இப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்த லைன் இங்கே வாங்க. இந்த லைனுக்கு வாங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இல்லைங்க. 4 இந்த லைனுக்கு நேராக எழுத முடியாது. ஏற்கனவே 1 இருக்குது. இந்த லைனுக்கு நேராக ஆல்ரெடி 4 இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒரு 4 தான் இருக்கலாம். ஸோ 4 வந்து இங்கே எடுத்து எழுதுங்க. 4, 5 ஆல்ரெடி 6 இருக்குதுங்க. 7 இருக்குது, 8 இருக்குது. என்ன இல்லை? கடைசியாக 9 இல்லைங்க. இந்த லைனில் என்ன இல்லை? 9 இல்லை. சரிங்களா? இப்போது இந்த சைடு ஒரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணிட்டோம். சரிங்க, அடுத்த டெக்னிக்கை பாருங்கள். இந்த லைனில் 1 இருக்குதுங்க, இந்த லைனில் 1 இருக்குது. ஆனால் இந்த குட்டி கட்டத்துக்குள்ளே 1 வரணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கட்டத்துக்குள்ளே 1ஆம் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த லைனில் 1 வந்து வராது. இந்த லைனில் எழுதவே முடியாது. இந்த லைனில் ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ நம்ம 1ன்னு எழுதுனா இங்கே தான் எழுதலாம். இது ஒரு மெத்தடு. சரிங்களா? இந்த லைனில் ஆல்ரெடி 1 இருக்குது. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு தடவை தான் அந்த நம்பர் வரணும். ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. அதே நம்பர் ரிப்பீட்டட் ஆகிடுச்சுன்னா தப்பு தான். 1லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கணும். சரிங்க, இப்போ பாருங்க, இந்த சைடு பாருங்க. 1, 1 இந்த நடு லைனில் தாங்க இல்லை 1.
நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைடு 1 வந்தாச்சு. ஸோ 1 வந்து இந்த கட்டத்துக்கு இந்த 2 இடத்துக்குள்ள தான் வரணும். ஆனால் மேலேருந்து இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் 1 வரலாம். ரொம்ப பொறுமையாக சால்வ் பண்ணாதாங்க இந்த கணக்கெலாம் சால்வ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா இதை விட்டு வெளியில் வர மாட்டீங்க. சரிங்க, 1 போட்டுட்டிங்க. 1க்கு வேறு எங்கேயும் ஹிண்ட்டு வேணுமா? 1ஆம் நம்பர் முதல்ல முடிச்சுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் 1 இருக்குது, இந்த லைனில் 1 இருக்குது, இந்த டப்பாக்கில் இல்லை. 1 இல்லை, இந்த லைனில் 1 வேணும். ஆல்ரெடி இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால இந்த இடத்துல வராது. ஸோ 1 வந்து இங்கே வரும், இங்கே தான் வரும். சரிங்களா? ஸோ 1 எல்லா பக்கமும் போட்டிங்களா? 1 வந்து இந்த மேலேருந்து எல்லா பாக்ஸ்லேயும் 1 வந்தாச்சு. ஸோ 1 இங்கே எல்லா பக்கமும் வந்துடுச்சு. 1 வந்து எல்லா பக்கமும் முடிஞ்சிருச்சுங்க. எல்லா செல்லுலேயும் 1 வந்துடுச்சு, ரிப்பீட்டட் ஆகாமல். சரிங்களா? அடுத்து ஒரு ஈஸியான நம்பர் பார்ப்போம். 9 இந்த கட்டத்தில் இருக்குதுங்க. இந்த லைனில் 9 இருக்குது, இந்த லைனில் 9 இருக்குது. அதாவது இந்த கட்டத்துக்குள்ள 9 தேவைன்னு வைங்களேன். இந்த லைனில் ஆல்ரெடி 9 இருக்குது, இந்த லைனில் 9 இருக்குது, இந்த லைனில் 9, இந்த கட்டத்துக்குள்ள 1லேருந்து 9 வேணும். ஸோ 9 இதில் எழுதலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 லைன்லேயும் 9 இருக்குது, இந்த லைனில் 9 வேணும். சரிங்களா? இங்கே ஒவ்வொரு கட்டத்துலையும் 9 எழுதியாச்சு. 2 லைன்லையும் நடு லைனில் மட்டும்தாங்க இல்லை. நடு லைனில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துக்குள்ள 9ன்னு எழுதணும். ஆனால் கீழே ஆல்ரெடி 9 இருக்கனால இந்த இடத்துல எழுத முடியாது. 9 எழுதி இந்த இடத்துல எழுதுங்க. சரிங்களா? 9 எழுதியாச்சு. சரிங்க, அடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? இந்த கட்டத்துக்கு வரும். 1 2 3 எங்கே எழுதலாம்? 3 இங்கே எழுத முடியாது, இங்கே தான் எழுதணும். 4 5 இங்கே வராதுங்க, ஏன்னா இங்கே இருக்குது இந்த லைனில். 3 5 இந்த இடத்துக்குள்ள வரும். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட் கெஸ்ஸிங் வந்து என்ன பண்ணுறீங்க? 3 இங்கே, 5 இங்கேன்னு எழுதி வைக்கிங்க. 6 7 8 கடைசியாக இருக்கிறது என்னது? 9. நல்லா பார்த்துக்கோங்க, பென்சிலில் தான் எழுதியிருக்கோம். 3 5 இங்கே மட்டும்தான் வரும், ஏன்னா 3 மேலே ஆல்ரெடி இருக்குது, இந்த லைனில் வராது. ஸோ 5 இப்படியும் வராது. சரிங்களா? சரிங்க, 5 நீங்கள் இங்கே எடுத்து எழுதிக்கிங்களே, இந்த லைனில் பார்த்தா 5 ஆல்ரெடி இருக்குது, இந்த இடத்துல 5 வர வாய்ப்பு இல்லை. ஸோ 5 எங்கே தான் வரும்? இங்கே தான் வரும். அப்படின்னா 3 இங்கே தான் வரும். சரிங்களா? 3க்கு பழையடி இன்னொரு ஆப்ஷன்ஸை பாருங்கள். 3 இந்த லைனில் வந்தாச்சு, மேலே உள்ள லைன்லேயும் வந்தாச்சு. இந்த கட்டத்துக்குள்ள எந்த இடத்துக்குள்ள இருக்கும்? இந்த இடத்துல வராது, இந்த இடத்துல வராது. மேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வராது 3. ஸோ 3 எங்கே வாய்ப்பு இருக்குது? இந்த லைனில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சைடில் பாருங்கள், 3 இந்த 2 லைனையும் விட்டுருங்க. 3 வந்து இந்த லைனில் மட்டும்தான் வரலாம். இந்த லைனில் வரக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது, இந்த லைன் கிடையாது, இங்கே இருக்குது, இந்த லைனும் கிடையாது. ஸோ 3 வந்து எங்கே எடுத்து எழுதலாம்? 3 இங்கே தான் வரும். சரிங்களா? 3 எல்லா கட்டத்துலையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், 3 கிட்டத்தட்ட எல்லா கட்டத்துலையும் சால்வ் ஆகிடுச்சு. சரிங்க, இப்போ நம்மளுக்கு இந்த கட்டத்தில் ஆல்ரெடி என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு? 1 2 3 4 4 இல்லை, 6 இல்லை. ஸோ 4 6 இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. 4 6 நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணி வச்சு எழுதுனா கூட ரொம்ப நல்லது. சரிங்களா? சரிங்க, இந்த லைனில் என்ன வரணும்? எதெல்லாம் மிஸ்ஸிங்கில் இருக்குது? 1 2 இல்லைங்க. 2 இங்கே எழுத முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கட்டத்துக்குள்ள ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே எழுத முடியாது. 2 எங்கே எழுதுவீங்க? இங்கே தான் எழுதணும். இந்த குட்டி கட்டத்துக்குள்ள ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் இங்கே தான் வந்து எழுதியே ஆகணும். 2 3 4 ஆல்ரெடி இருக்குது, 5 இருக்குங்க, 6 8 இல்லை. சரிங்களா? 6 8 இந்த லைனில் எழுதலாம். 8 இந்த லைனில் ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னா இங்கே தான் எழுதணும். 8 6. சரிங்களா? 8ம் 6ம் எழுதியாச்சு. இந்த கட்டத்துக்குள்ள என்ன வரும்? 1 2 3
4 இங்கே எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த லைனில் ஆல்ரெடி 4 இருக்குது. 4 இங்கே, 5 6 இங்கே என்ன எழுதுவீங்க? 7 தான் எழுதலாம். 8 9 ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த லைனை சால்வ் பண்ணி பார்ப்போமா? அந்த மிஸ்ஸிங் நம்பர் கிடைக்கும். 1 2 3 4 இருக்குது. 5 6 இல்லை, 7 8 9 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பதில் என்ன? 6. இப்போ இந்த கட்டத்தை பாருங்கள். 1 2 3 என்ன இல்லை, 4 இல்லைங்க. 4 5 6 4 மிஸ் ஆன நம்பர் 5 6 7 8 9 இருக்குதுங்க. ஸோ இந்த லைனு சென்ட்ரல் லைனை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 லைனில் வந்து 1 to 9 கரெக்டாக இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் எல்லா லைனையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். எந்த நம்பரும் ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டட் ஆச்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ண டோட்டலாகவே தப்பு தான். இந்த சைடில் பாருங்கள், ஒரு நம்பர் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குங்க. 1 2 இருக்குது, 3 4 5 இருக்குது, 6 7 இல்லைங்க, 8 9 இருக்குது. இந்த கட்டத்தில் என்ன வரணும்? 7. ஸோ 7 வந்தால் இந்த கட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, இந்த லைனில் 7 இருக்குதுங்க. அடுத்த லைன்லேயும் 7 இருக்குது. முதல்ல உள்ள லைனில் 7 இல்லை. இந்த 2 கட்டத்துக்குள்ள தான் 7 வரணும். ஆனால் இந்த லைனில் ஆல்ரெடி 7 இருக்கிறனால எழுத முடியாது. 7 எங்கே தான் எழுதணும்? ஒரு லைனுக்கு ஒரு தடவை தான் அந்த நம்பர் வரணும். 2வது தடவை அந்த நம்பர் வரவே கூடாது. சரிங்களா? அப்படி வந்தால் நீங்கள் சால்வ் பண்ணதில் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கட்டத்துக்குள்ள என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 காணுங்க, 3 4 5 மிஸ்ஸிங்கு, 5 வரல, 6 இல்லை, 7 இல்லை, 7 இருக்குது, 8 இல்லை. ஸோ இப்போ அதை ரொம்ப நிறைய 2 3 நம்பர் இல்லைங்கனால விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த லைனுக்கு வந்து செக் பண்ணிப்போம். 1 2 3 4 5 வரணுங்க. இந்த 2 இடத்துக்குள்ள 5 வரணும். இந்த லைனில் 5 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இருந்தால் எழுத முடியாது. 5 இங்கே இருக்குங்க. அப்போ இந்த லைனில் 5 எழுத முடியாது. 5 இங்கே கொண்டாந்து எழுதுங்க. 5 6 இல்லை, 6 எழுதியாச்சு. 7 8 9. சரிங்களா? இப்போ இந்த லைனை நல்லா மேலே பாருங்கள். இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் இல்லைங்க. 1 2 3 4 5 6 7 என்ன இல்லை, 8 இல்லைங்க. ஸோ 8 சால்வ் பண்ணியாச்சுங்க. 8 இந்த லைனுக்கு வந்துடுச்சு. 8 இந்த லைன்லேயே இருக்குது. இந்த லைனில் 8 இருக்கா? இல்லை. 9 8 இல்லவே இல்லை. ஸோ 8 இந்த கட்டத்துக்குள்ள ஆல்ரெடி இருக்குது, இந்த கட்டத்துக்குள்ள இருக்குது. இங்கே மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ள ஆல்ரெடி 8 இருக்குதுங்க. இந்த கட்டத்துக்குலேயும் ஆல்ரெடி 8 இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ள மட்டும்தான் வரணும். அதுவும் மேலே உள்ள லைனில் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே எடுத்து எழுதியாச்சு. இந்த கட்டத்தை பழையடிப்பாங்க. 9 8 என்ன வரணும்? 7 இல்லை. 7 இந்த இடத்துக்கு வர முடியுமா? இங்கே 7 இருக்குது, வர முடியாது. ஸோ 7. 6 இல்லை, 6 5 4 3 2 1. சரிங்களா? இந்த கட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த லைனில் பாருங்கள், இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த லைனில் 9 8 7 6 5 4 காணுங்க. 4 3 2 1. சரிங்களா? இந்த கட்டம் சால்வ் ஆகிடுச்சுங்க. சரிங்களா? இந்த லைன் ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. சரி, இப்போ அடுத்த சால்வ் பண்ணுறதுக்கு எதுவும் ஈஸியான வழி எங்கேயும் இருக்குதான்னு பார்க்குவோம். ஏன்னா இதில் நான் 4-5 வேர்ட்ஸ் நம்பர்ஸ் வரணுங்கிறனால ஈஸியான நம்பர் எதுவும் சால்வ் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். 9 8 7 6 இல்லை, 2 இல்லை. இதுக்கு 2க்குமே ஹிண்ட்டும் இல்லை. இந்த சைடு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ அதே மாதிரி 9 8 8 இல்லைங்க. இந்த கட்டத்துக்குள்ள 8 இல்லை. 8 இந்த இடத்துல வராது. ஏன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துக்குள்ள 8 வராது. இந்த இடத்துலையும் 8 வராது. ஏன்னா இங்கே இருக்குது. ஸோ 8 எங்கே எழுதலாம்? இங்கே எழுதலாம்.
9 8 7 6 5 இந்த லைனில் இருக்கிறதுனால 5 இங்கே வராதுங்க, 5 இங்கே தான் எழுத முடியும். 5 4 3 2 1 சால்வ் பண்ணிட்டீங்களா? இந்த கட்டத்துக்குள்ள 1லேருந்து 9 இருக்குதா? சரிங்க. இந்த லைனில் இப்போ 2 வந்துடுச்சு, இந்த லைன்லேயும் 2 வந்தாச்சு. 1 2 இல்லைல்ல, 2 இந்த கட்டத்தில் எழுத முடியாது, ஏன்னா இங்கே 2 இருக்குது. இந்த லைனுக்கு 2 இங்கே எடுத்து எழுதுங்க. 3 4 5 6 இந்த லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. நீங்கள் இதில் எழுதையில் இந்த 6 இந்த லைனில் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதையில் தப்பு விட்றீங்கன்னு அர்த்தம். 6 7 8 9 இதுலேயும் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 ஒவ்வொரு கட்டத்துலேயும் 1லேருந்து 9 இருக்கணும். இந்த கட்டத்தில் வந்து 1லேருந்து 9, இந்த கட்டத்தில் 1லேருந்து 9, இந்த கட்டத்தில் 1லேருந்து 9, இந்த கட்டத்துலேயும் அப்படி. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் 1லேருந்து 9 இருக்கணும். ஸோ இப்போ கடைசியாக பாருங்கள், கடைசி இந்த லைனுக்குள்ள தான் நிற்கும். 1 2 பாருங்கள், இந்த லைனில் வராது, ஏன்னா ஆல்ரெடி இந்த லைனில் இருக்குது. இந்த லைனில் தான் எழுதி ஆகணும். இந்த லைனில் எழுதுறதுக்கு மேலே ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ 1 2 இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த இடம் மட்டும்தானே, இது இப்படி சால்வ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 என்ன இல்லை, 9 இல்லை. 9 செக் பண்ணி பாருங்கள், இந்த லைனில் இருக்கக்கூடாது. 9 8 என்ன இல்லை, 7 இல்லை. 6 5 4 3 2 1 நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. இது கடைசி சின்ன செல்லு தான், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இல்லைங்க, இந்த குட்டி கட்டத்துக்குள்ள 6 இல்லை. 7 8 9 அதாவது ஒவ்வொரு லைன்லேயும் 1லேருந்து 9 இருக்கணும். நீங்கள் நல்லா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த லைனில் 1லேருந்து 9 இருக்குதா, இந்த லைனில் 1லேருந்து 9 இருக்குதா, ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பேசிக் மோடுங்க, ரொம்ப சிம்பிளாக உள்ள மோடு. இது வந்து என்னென்னா நம்ம சுடுக்கு சால்வ் பண்ணக்கூடியதில் ரொம்ப பேசிக்கு. சரிங்களா? இதில் நிறைய நம்பர்ஸ் ஹெட்டிங்கில் கொடுத்துக்க எல்லாமே ஆல்ரெடி கொடுத்த நம்பர்ஸ். இது பிகினர் மோடுங்க. சரிங்களா? இதே 4-5 தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நன்றி. சரிங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.